அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்துடைய மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று இல்லை 2-3. அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, மெயினானது வரக்கூடிய மெசேஜ், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா சோழி முடிஞ்சது. அது சம்மந்தமான எச்சரிக்கை ஒன்று சிட்ரா விடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இன்னும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணலையோ உடனடியாக உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு குவைத்துடைய அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான சான்றிதழ்கள், அதாவது குவைட் வான்ஸ் பிஃபோர் ஆகஸ்ட் 27th டெட்லைன் அப்டேட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். மினிஸ்ட்ரி வான்ஸ் எம்ப்ளாயீஸ் who fail to complete. அதாவது நீங்கள் உண்மையிலேயே ஒரு பட்டதாரி தான் அப்படின்ற உங்களுடைய சான்றிதழை சப்மிட் பண்ணாத வரையில் குவைட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகஸ்ட் 27க்கு பிறகு அதிரடியாக ஆர்டிக்கல் நம்பர் 2026-25 மினிஸ்ட்ரி சட்டத்துக்கு கீழே டெட்லைன் வந்து ஆகஸ்ட் 27 கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையில் உண்மையான கல்வி சான்றிதழ்களை சப்மிட் பண்ணணும். சிலர் வந்து குவாலிஃபிகேஷனில், சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில், ஒவ்வொரு விதமான இதுகளில் சிலர் வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. ஆனால் அதே குவாலிஃபிகேஷன் உங்களுடைய கல்வி சான்றிதழ்களில் இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுவாங்க. சான்றிதழ் இல்லை போலியான சான்றிதழ்கள் கொடுத்துருந்தா சோழி முடிஞ்சது. அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு இந்த நாட்டில் சம்பாத்தியம் வாங்கியிருக்கீங்களோ, சம்பளம் வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோ சம்பளத்தையும் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வரும். பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதனால் தயவு செய்து போலி சான்றிதழ்களை கொடுத்து வேலை வாய்ப்பு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னாலும் உடனடியாக இடத்த காலி பண்ணுங்க. பிடிபட்டீங்களோ அவ்வளவுதான். உழைச்சி அவ்வளோ காசையும் இந்த நாட்டில் இருந்து சம்பாதிச்சு அத்தனை காசையும் கொடுத்த பிறகுதான் இந்த நாட்டை விட்டு வெளியே போகலாம். ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், குவைட் ஐஃபோன் யூசர்ஸ் ஆஃப் ஃபேக் டெலிவரி மெசேஜ் அண்ட் சஸ்பிஷியஸ் லிங்க். இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். பல ஃபோன்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்குது. ஐஃபோன் மட்டும் அல்லாமல் பல ஃபோன்களுக்கு, ஐஃபோன்கள்லையும் இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்குது. உங்களுடைய பார்சல் வந்திருக்குது, ஆனால் அட்ரஸ் வந்து ராங்காக இருக்குது. உங்களுடைய பார்சலை கொண்டு தரணும்னா நீங்கள் அட்ரஸை சரியாக சப்மிட் பண்ணுங்கள், இந்த லிங்க்கில் டச் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒருவேளை நீங்கள் உண்மைக்குமே பார்சல் இது பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கலாம், ஏதாவது கொரியர் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது தீமாவில் ஆன்லைனில் இதில் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்சல் வருதுன்னு போது நம்ம பார்சல் தான் வந்திருக்கு போல், அட்ரஸை பிழையாக கொடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி மறுபடியும் உள்ளே போய் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு ஏதாவது அவங்க கேட்குற டேட்டா பேஸை கொடுக்க போனீங்கன்னா ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவை, உங்கள் ஃபோனை வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க. அதாவது நம்மளே நம்ம வீட்டு கதவை திறந்து வாங்கப்பா வீட்டுக்குள்ளே என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கப்பா, பெட்ரூம் பாத்ரூம் கிச்சன் எங்கே வேணுமோ போய்க்கோங்கப்பா, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு நம்மளே திறந்து உள்ளே விட்ட மாதிரி. அதனால் எந்த ஒரு லிங்க்கும் டச் பண்ணாதீங்க, தெரியாத லிங்க் அப்படின்றத அவேர்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபேக் டெலிவரி மெசேஜ் வரதை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்த முக்கியமான இன்னொரு தகவல் வீடியோ கடைசியில் போடுறேன் பாருங்கள். அதாவது குவைட் ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக ஒரு பிளைண்ட், அதாவது அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஃபாத்திமா அல் சல்மான், the first broadcaster among people with disabilities in Kuwait, Kuna. Kuwait News Authority, கூனாவில் முதலாக கண்ணு தெரியாது, அவங்களுக்கு கண்ணு வந்து தெரியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அதை வச்சு அந்த டிவைஸ் அப்படி, நான் வீடியோ கடைசியில் போடுறேன்னு பாருங்கள். மஷா அல்லாஹ், எல்லாமே முயற்சி செஞ்சு எதுவும் சாத்தியம் அப்படின்றதுக்கு இவங்க நல்ல ஒரு உதாரணம். கண்ணு தெரியாமல் குவைத்தில் நியூஸ் சேனலில் ஃபஸ்ட்டாக நியூஸ் வாசிக்கிற பதவியை வந்து பெற்றிருக்கிறாங்க. நிறைய பேர்
இந்த மாதிரி முடங்கி கிடக்கிறவங்க டேலண்ட்டாக அவங்களுக்கு முடிஞ்ச முயற்சியை முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு முயற்சியில் அவங்களுக்கும் முன்னுக்கு வரத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவான். இந்த வீடியோ பாருங்கள். لم تكن الخطوة وليدة لحظة ولا تجربة عابرة، بل كانت حصيلة سنوات من التجارب والإصرار والإيمان بأن التحديات لا تصنع الحدود بل تصنع الفرص. من هنا جاء حضورها على شاشة تلفزيون الكويت لتقدم موجز الأخبار في تجربة تحمل رسالة أبعد من الشاشة، رسالة إرادة وثقة وقدرة على صنع المكان لانتظاره. في لقاء خاص نقترب من تجربتها ونسمع منها كيف بدأت الخطوة وكيف قادتها التجارب إلى شاشة الأخبار. أنا تخصصي في الجامعة كان إعلام، هذا الشيء أعطاني خبرة أكاديمية، وبعدها حاولت أني أنا أمارس من خلال تجارب شخصية، من خلال دورات في التقديم الإذاعي، التقديم التلفزيوني والتعليق الصوتي، فالحمد لله هذه كانت النتيجة. وتتحدث هنا فاطمة السلمان عن دور طريقة برايل والتكنولوجيا في تسهيل تجربتها وتوفير الكثير من الجهد وتذليل صعوبات كثيرة. أنا شخصياً أستخدم جهاز البرايل الخاص فيني، يرسلوا لي موجز عن طريق الإيميل وأنا أقرأ بشكل طبيعي من خلال الجهاز، سهلات الحمد لله. وتبقى تجربة فاطمة السلمان نموذجاً لإرادة لم تجعل التحدي عائقاً، بل جعلت منه دافعاً لصنع النجاح وتحقيق ما بدا للبعض صعب المنال. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742800800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.